ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வந்து ரொம்ப பக்கம் வரப்போகுது இல்லைங்களா? இன்னும் வந்து ஒரு 1 வீக் கூட இல்ல. அவ்வளோ வந்து டேஸ் ரொம்ப க்ளோஸா வந்த மாரி இருக்கு. இப்போ தான் தீபாவளி வந்து முடிஞ்ச மாரி இருக்கு. அதுக்குள்ள வந்து பொங்கலே வந்துருச்சுங்க. நானும் காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, இந்த டே வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து லிப்ஸ்டிக் அப்டின்னா வந்து ரொம்பவே பிடிக்குங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் இருந்தேன். என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது. இது வந்து யாராவது லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பிடிக்கும். ஆனா வந்து ரொம்ப டார்க்கா வேண்டாம் அப்படின்ட்டு லைக் பண்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக நான் இத ஷேர் பண்றேன். அத வந்து வீடியோக்கு இடையில வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து நான் யூஸ் பண்றது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிட்டு, அடுத்தது வந்து ஒரு லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா ஒரு பொட்டு அவ்வளோதாங்க. பொட்டு வந்து எப்பவுமே வந்து நம்ம நார்மலா சின்ன வயசுலலாம் வைப்போம் இல்லைங்களா? சாந்து பொட்டு. அதுதான் மோஸ்ட்டா யூஸ் பண்றதுங்க. அப்புறம் என்னைக்காவது ரேரா வந்து இந்த கலர் கலர்ல நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சா வந்து பிந்தி இருக்கும் இல்லைங்களா? ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் வந்து வச்சுக்குவேன். இதுதான் வந்து நார்மலா எப்பவுமே பண்றது. ஆனா லிப்ஸ்டிக் அப்டின்னா வந்து ரொம்பவே ஃபேவரட். எப்பவுமே வந்து லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு எப்படி அப்படின்னாங்க, ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அப்படின்னா, டக்குனு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னாலே போதும். ஃபேஸ் வந்து பிரைட்டான மாரி இருக்கும். வெளிய வந்து நல்ல காத்து. அதனால கொஞ்சம் வெளிய அப்படியே நின்னு ஹேர வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பெருசா வந்து ப்ளோ ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஹேருக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ப்ளோ ட்ரை, ஸ்ட்ரெய்ட்டர் எல்லாமே பண்ணி ஹேர் வந்து கொஞ்சம் டேமேஜ்டா இருக்கும். நான் லிப்ஸ்டிக் சொன்னேன் இல்லைங்களா? இந்த லிப்ஸ்டிக் தாங்க. மேப்ளின் நியூயார்க்ல வந்து இந்த ஷேட் தான். ஷேட் நம்பர் 657ங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான காஸ்ட் தான். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் லூலு மால் போயிருந்தாருங்க கொச்சின். அங்கேருந்து வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாரு. அவருக்கு பெருசா அந்த ஷேட்ஸ் எல்லாம் தெரியாது இல்லைங்களா? அதனால ரேண்டமா எடுத்து ஒரு 2, 3 லிப்ஸ்டிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்னொரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அதுவுமே வந்து நியூட் ஷேட் தான். அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன் அத. அவர் நார்மலா வாங்கிட்டு வந்த லிப்ஸ்டிக்ங்க. அது வந்து என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஆயிருச்சு. ஆனா நான் நெறைய வந்து செக் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லலாம் லிப்ஸ்டிக் வந்து நியூட் ஷேட்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கேன். அத வாங்கவும் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பெருசா பிடிக்காது. இது வந்து அவர் நார்மலா வாங்கிட்டு வந்தது வந்து என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப லைட்டா நல்லாருக்கும். சாஃப்ட்டா, ஸ்மூத்தா இருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடு அப்படியே கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஐடியால தான் இருந்தேங்க. அதனால லஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தனால எங்களோட துணி எல்லாமே வந்து வாஷிங் போட்டு காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அங்க நின்னுட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து துணியெல்லாம் மடிச்சிருவேங்க. இப்ப வந்து அந்த மாரி செஞ்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா, அத மடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? இந்த ஐடியா வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நின்ன இடத்துலயே வந்து அப்படியே மடிச்சு, மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, டக்குன்னு வந்து கபோர்ட்ல வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கு. ரூம் வந்து கசகசன்னு இல்லாம டக்குன்னு வந்து கிளீனான மாரி இருக்கு. இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அன்னைக்கு வந்து எங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதே மாரி சனாசார ட்ரெஸ்ஸும் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. காலையில நல்லா வெயில் அடிச்சனால காலையிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா அத போட்டாச்சு. அதனால எங்களோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காஞ்சு நீட்டா மடிச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வெயில் அடிச்சிட்டு இருக்கே அப்படின்ட்டு சனாசாராவோடதுமே வந்து நான் வாஷிங்க்கு போட்டுட்டேன். ஆனா வாஷிங்க்கு போட்டதுக்கப்புறம் கிளைமேட் வந்து அப்படியே மாறிடுச்சுங்க. இது வந்து காய வச்சு எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். டெய்லியுமே வந்து அரிசி வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த தண்ணி வந்து நல்லா பூ பூக்கிற செடிகளுக்கு வந்து ஊத்திருவேன். இல்ல அப்டின்னா 3, 3 பாட்டுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்திருவேங்க. இதுதான் வந்து நான் டெய்லியுமே செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா சனாசாராவுக்கு வந்து அவங்களையும் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு, அவங்களுக்கும் எப்போ வைக்கிறதுங்க அதே சாந்து பொட்டு தான். அந்த டார்க் ரெட் கலர் இல்லன்னா மெரூன் கலர் இது 2மே வந்து மாத்தி மாத்தி வைப்பேன். அத வச்சு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்பவுமே குழந்தைங்க பண்ணுறது நம்ம அப்போ தான் ஏதாவது வந்து க்ளீனாக போட்டிருப்போம். ஒன்று வந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டிருப்போம், இல்லைன்னா சோஃபா கவர் ஏதோ ஒன்று போட்டிருப்போம். அவங்க வந்து ஏறி உட்காருவாங்க. அது எப்படி தான் கலையுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து கலைச்சி போட்டுருவாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அதை வந்து நம்ம அப்போவே அந்த நிமிஷமே வந்து திரும்ப நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கலைஞ்சது கலைஞ்ச மாதிரியே தான் இருக்கும். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆனோடனே ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்களே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, "அம்மா எங்கள வந்து வீடியோ எடும்மா. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எங்களோட சேனல்ல வந்து இத போடணும் வீடியோ எடு" அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நான் வந்து சரி வீடியோ எடுக்கிறதாங்க நீங்க அப்படியே போங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே எப்படிலாம் நடக்குறாங்க பாருங்க. இன்னும் வந்து நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வீடியோல வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு புக்குங்க. இது வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். Amazonலலாம் வந்து இது இருக்கு. ஆன்லைன்ல இருக்கு. நெறைய வெப்சைட்ல இருக்குங்க. வெறும் வாட்டர் வந்து அந்த பென்ல வந்து ஃபில் பண்ணி குடுத்தோம் அப்டின்னா, அந்த புக்ல வந்து அந்த மாரி குழந்தைங்க கிறுக்குவாங்க இல்லைங்களா? இந்த ஏஜ்ல அவங்க வந்து கிறுக்க கிறுக்க
உள்ளே இருக்கிற பிக்சர் வந்து விசிபிள் ஆகும். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கி பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். மேஜிக்கல் வாட்டர் புக் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் அவங்கள. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4, 5 இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் வந்து போட்டிருக்கிறேங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. இன்சூரன்ஸ் வந்து அடுத்து ரினிவல் எப்போ வருது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த டைரி வந்து பார்த்தேன். இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணப்போ பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது பையனாக இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க, பொண்ணாக இருந்தால் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ஒரு டிராயிங் வந்து பண்ணி அந்த டைரியில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. அதை வந்து பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட 108 போற்றி வந்து நான் டைரியில் வந்து எழுதியிருக்கேன். அதை வந்து நம்ம மனசார வந்து எழுதணும். அதை வந்து எழுதணும் அப்படின்னா நம்மளோட ப்ரெக்னென்சி அந்த டெலிவரி வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே வந்து அதை பெரிய அளவுக்கு ஆக்காமல் நார்மலாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க, டெலிவரி வந்து நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவிலுக்கும் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை வரமும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆன்லைன்லேயே வந்து யூடியூப்லேயே நிறைய இருக்குதுங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனை பற்றி. கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நல்ல விஷயங்களே வந்து நடக்கும். இந்த டைரியில் வந்துங்க சனாசாரா குழந்தையா இருக்கும்போது எப்படி ப்ரெக்னெண்ட்டாக ஆன அந்த டேட்டில் இருந்துங்க ஒரு விஷயமும் வந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் எல்லாமே இந்த டைரியில் வந்து நான் எழுதியிருக்கேன். சனாசாரா பெருசானாங்க அப்படின்னா இந்த டைரி வந்து அவங்க கையில் வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் அப்போ வந்து அப்படி சொல்லி தான் வந்து எழுதினேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணினது, குழந்தைகளுக்கு வந்து எந்தெந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி மெடிசின் கொடுக்கணும், அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேங்க. இது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து எந்த ஸ்டேஜில் நடப்பாங்க, இந்த மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து நான் இதில் எழுதி வச்சுருக்கேங்க. சனாசாராவோட ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து நான் அந்த டைரியில் எழுதியிருக்கேன். அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ வந்து வயிற்றில் வந்து உதைச்சாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து எழுதியிருக்கேங்க. ஃப்யூச்சரில் வந்து என்னோடய டெலிவரி ஸ்டோரி, அதுக்கப்புறம் என்னோடய ட்வின் ப்ரெக்னென்சி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அப்படியே க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவுமே கபர்ட்ஸில் வந்து பெருசாக அழுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது எண்ணெய் பிசுக்கு தான். அது எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது நம்ம தலைக்கெல்லாம் ஆயில் வைப்போம் இல்லைங்களா, இல்லைனா ஏதாவது கையில் அழுக்கு ஏதாவது இருக்கும், அதை வந்து அந்த ஹேண்டிலில் வந்து நம்ம பிடிச்சி அந்த ஹேண்டில் பிடிக்கிற இடம் அது வந்து எப்போவுமே ஒரு அழுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி மிரரில் வந்து இருக்குங்க. இதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியது இருக்கும். அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு எதுவுமே கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நான் வந்து இது கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆனோடனே வந்து வெறும் வாட்டரில் வந்து ஒரு ஈரத்துணி போட்டு நினச்சிட்டு இந்த வெட் கிளாத் போட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடுவேங்க. அதுக்கப்புறமா கையிலேயே வந்து இன்னொரு ட்ரை கிளாத் வச்சுருப்பேன். அதையே வந்து உடனே நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம்னாலே போதும், அந்த இடம் வந்து பளிச்சுன்னு ஆயிருங்க. இதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது சொல்யூஷன் லிக்விடெல்லாம் போடணும் அப்படின்ட்டே இல்லை. நம்ம பெரிய அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா தான் லிக்விட்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். நார்மலாக வெட் கிளாத்தே போதுங்க, க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி இப்போ தான் வீடு வந்து ஷிஃப்ட் ஆனதுனால எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தனால பெரிய அளவுக்கு எந்த டஸ்ட்டுமே வந்து இல்லைங்க. எல்லாமே லைட்டாக வந்து வைப் பண்ணாலே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், கபர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு விண்டோவில் இருக்க அந்த கம்பி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன். அதுலேயுமே வந்து பெரிய டஸ்ட்டே இல்லை. அதுக்குமே வந்து வெறும் வெட் கிளாத் போட்டு தொடச்ச உடனே வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற டஸ்ட்டுமே வந்து போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஹேண்டில் அந்த பிளேஸில் வந்து ஆயில் கரை வந்து பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சு அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து நீட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது அதை க்ளீன் பண்ணி விட்டோம்னாலே போதுங்க, நீட்டாயிரும். அதை முடிச்சோடனே என்ன பண்ணேன்னா கபர்ட்ஸ்குள் இருக்க அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து லைட்டாக ஒரு தொடச்சி விட்டுட்டேங்க. எல்லா விண்டோவுமே வந்து இந்த மாதிரி தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏசி வந்து முன்னாடி மேலால் வந்து அதையே தொடச்சி விட்டாச்சுங்க. உள்ளெல்லாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு போனாங்க. அதனால் உள்ள எல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, க்ளீனாக தான் இருக்குது. வெளியே வந்து தொடச்சி விட்டுக்கலாம் எப்பவும் போல். அப்புறமா மெயினான வேலை என்ன அப்படின்னா ஃபேன் வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் வந்து வரணும், நான் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கணும்.
அதனால் அதை வந்து இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேங்க. அதே மாதிரி கதவு, ஜன்னல், அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த மிரருங்க, நேம் போர்டு, ஸ்விட்ச் பாக்ஸு எல்லாமே வந்து வெட் கிளாத்தில் ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சோம் அப்படின்னா க்ளீனாக வந்துடும். கதவெல்லாம் துடைக்கும் போது நல்லா துடைங்க. அந்த கேப், அந்த டிசைன்ல எல்லாமே வந்து நல்லா டஸ்ட்டு பிடிச்சிருக்கும். பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். தொடச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும். ஆனால் நான் சொல்கிறது வந்துங்க, வெறும் வெட் கிளாத் போட்டு தொடச்சிங்கனாலே க்ளீனாக வந்துடும் அப்படிங்கிறது. அப்பப்போ வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஓகேங்க. இல்லை கொஞ்சம் வந்து நல்லா அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணுறதா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வெறும் வெட் கிளாத் போட்டு தொடச்சோம் அப்படின்னா போகவே போகாதுங்க. அது அப்படியே தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கிற க்ளீனிங் மட்டும் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுங்க. இனியும் வந்து நிறைய க்ளீனிங் இருக்குது. கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும். எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. விட்டுட்டோம் அப்படின்னா பெருசாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இப்போவே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளீன் பண்ணணுங்க. கீழே வந்து அத்தையும் நானும் சேர்ந்து பண்ணிடுவோம். அது பிரச்சனை இல்லைங்க. கீழே ஒரு கிச்சன் இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குன்னா, ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து ஒரு நாள் வாஷ் பண்ணி காய போட்டு எடுத்து திரும்ப மாட்டணுங்க. அது வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா அப்பா வந்திருந்தாங்க. பொங்கல் வந்து எங்களுக்கு வந்தாச்சு. எப்போவுமே வருஷம் அம்மா அப்பா வந்து பொங்கலுக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து எப்போவுமே பொங்கல் சீர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அத்தை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பஜ்ஜி, அதுக்கப்புறம் போண்டாங்க, அப்புறம் ராகியில் வந்து பக்கவடை மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அத்தை. அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே. ஈவினிங் இதெல்லாம் சாப்பிட்டதே வந்து ஹெவியாக தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு டின்னர் வந்து பெருசாக சாப்பிட முடியாத மாதிரி தான் இருந்ததுங்க. கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8:30, 8:45க்கெல்லாம் சாப்பிட்டோம். இட்லி, அதுக்கப்புறம் தோசைங்க. சந்தகம் வந்து பண்ணியிருந்தேன். லெமன் சந்தகம் வந்து செஞ்சுருந்தேன். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, எப்பவும் போல் என்னோடய ஸ்பெஷல் தக்காளி சட்னி, இதான் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் சனாசாராக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் எப்போவுமே வருஷம் வந்து செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தங்கச்சி பையனுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அம்மா அப்பா வந்து எப்படின்னாங்க, எனக்கு எந்த மாதிரி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக என் தங்கச்சிக்கு வந்து செஞ்சுருவாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட மாறாது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்து 2ம் பொண்ணு தான் இல்லைங்களா? அதனால் நானும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சனாக்கும் சாராக்கும் வந்து மாறவே மாறாது. 2ம் ஒரே மாதிரி தான். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. நானும் என் தங்கச்சி வந்துங்க ட்வின்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு 8th வரைக்குமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து ஒரே மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இருந்தே எந்த விஷயத்துலையுமே வந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து மாறி மாறி செய்ய மாட்டாங்க. நிறைய விஷயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்க. நான் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே போனேங்க. ஒரே சவுண்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சனாசாரா 2 பேரும் அவ்வாட்டையும் தாத்தாட்டையும் அவங்களோட வித்தை எல்லாமே காட்டிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. சனாசாரா இப்போ வர வர சரியான குறும்புங்க. பயங்கரமான குறும்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நேற்று எங்கள் அம்மா அப்பா வந்திருக்கும்போது கொஞ்சம் கிளம்புற டைம்லலாம் வந்து பயங்கரமான குறும்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நைட்டு பயங்கரமான குறும்புங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு வந்து குறும்பு பண்ணிகிட்ருக்காங்க. சனாசாரா பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்துட்டு அம்மா அத்தையெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் இப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க, படுக்க வச்சா போட்ட இடத்துல படுத்திருப்பீங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியத்திலேயே நம்ம இவங்களோட குறும்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தான். வேறு வழியே இல்லை நமக்கு. நம்ம வந்து இவங்க பண்ணுற குறும்பெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க அம்மா அப்பா ஒரு 10 o'clock இருக்கும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து வீடு வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே போயிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காலையில் தான் வந்து அம்மா அப்பா கொண்டுட்டு வந்து எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிராசரிஸும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா திங்ஸுமே வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாமல், எது ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி பொருளெல்லாம் இருக்குது இல்லைங்களா? கேரட் எல்லாமே வந்து ரொம்ப நாள் வந்து வராது. அந்த மாதிரி பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டே முடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.